You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்தில் மறுபடியும் இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கங்கள் தலைமுறைக்குள்ளது என்பதாக கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். தேவ சொன்னமே இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எந்த இடத்துல ஆண்டுடைய வார்த்தையை சொல்ல போனாலும் பாடல் வழியாக, ஆராதனையாக, இல்லது தேவனுடைய நாமத்தை ஜபத்தின் ஊடாய் நடத்துவது கடந்து போனால் இந்த வார்த்தையை கட்டாயம் உபயோகப்படுத்துவேன், கர்த்தர் நல்லவர் என்பதாக. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அவர் நல்லவர் இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கிருபை நடத்துகிற ஏசப்பா மகத்துவம் நிறைந்தவர். Is a gracious God. His name is magnification. He is a mighty God. He is a almighty, the King of kings, the Lord of lords, the peace giver, the mightiest one who created the heaven and the earth. He is with you always. The Lord wipes his tears. I am the Lord says. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பிரத்யேகமாய் நம்மோடு கூட இருந்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி நம்மை பாதுகாத்து ரட்சித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். தேவ சமூகம் என்பது நமக்கு எல்லா விதத்திலும் பாதுகாப்பு. ஆண்டவர் நம்ம எல்லா விதத்தில் நடத்துவார். ஆண்டவருடைய சமூகத்தில்னா தான் நம்ம மீட்பாக இருக்க முடியும். ஆண்டோட சமூகத்தில் தான் நம்ம பலனாக இருக்க முடியும். ஆண்டோட சமூகத்தில் தான் நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும். எல்லாம் நம்ம அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுடைய திட்டத்தை தெரிந்து நாம் அதை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி கொள்ளும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் வைத்து இருக்கிற தேவனாக இருக்கிறார். கொலோசியர் என்றதான ஒரு புத்தகம் புதிய ஏற்பாட்டில் உண்டு. அதில் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான வசனத்தை நம்ம வாசித்து இந்த கால நேரத்தில் உங்களுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்க போகிறேன். சில நேரத்தில் பாருங்கள், நாம் மன்னிக்கிறது கிடையாது, மற்றவங்களை என்ன பண்ணுறதில்ல, மன்னிக்கிறது இல்லை. மூத்தவங்களாக இருக்கட்டும், இளையவங்களாக இருக்கட்டும், நமக்கு விரோதமாக பேசியிருக்கட்டும், ஏதாவது வாயின் வார்த்தையாக சொல்லியிருக்கட்டும், ஜாடமாடியாக பேசியிருக்கட்டும், பின்பதாக பேசியிருக்கட்டும், எப்படியோ ஏதோ உங்கள் காதில் அவங்க சொல்லப்பட்ட வார்த்தை வந்திருக்கோம்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. நாம் என்ன பண்ணணுமா, மன்னிக்கணும். we should forgive, the Bible says. மன்னிக்கணும்னு சொல்லி ஆண்டோட வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். நாம் பெரும்பாலும் சில நேரத்தில் என்ன பண்ணதில்லை, மன்னிக்கிறது கிடையாது, மறக்கிறது கிடையாது. அதே மனசில் வைத்து கொண்டு நாம் அவங்கக்கிட்ட சவகாசம் வைக்காதபடிக்கு, யாரோ ஒருத்தரை நம்ம மன்னிக்காதபடிக்கு, உறவில் இருக்கிறவங்களோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்க கணவனை மனைவியை மன்னிக்கிறதில்ல, மனைவி கணவனை மன்னிக்கிறதில்ல, பிள்ளைங்க பெற்றோர்களை மன்னிக்கிறதில்ல, பெற்றோருங்க பிள்ளைங்களை மன்னிக்கிறதில்ல, குடும்பத்தில் இருக்கிற மூத்தவங்களை இளையவங்க மன்னிக்கிறதில்ல, மூத்தவங்களை இளையவங்களும் மூத்தவங்களை மன்னிக்காதபடி இப்படி வைராக்கியங்களை வைத்துக்கொண்டு, விரோதங்களை வைத்துக்கொண்டு, கசப்புகளை வைத்துக்கொண்டு தேவனுடைய ஆலயத்துக்கு பிரவேசிப்போம், வேதத்தை வாசிப்போம், உபவாசம் பண்ணுவோம், ஆண்டவருடைய சமூகத்தில் திருவிருந்துக்கு நாம் ஆயத்தப்படுவோம், தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுவோம், எல்லா காரியத்தை செயல்படுவோம். ஆனால் வீட்டில் சமாதானம் இருக்காது, ஒருத்தரை பார்த்தா ஒருத்தருக்கு ஆகாது, விரோதங்கள், எரிபறியான ஒரு வாழ்க்கை, பலவிதமான கஷ்டத்தில் போகிற ஒவ்வொரு நாளும் அப்படியே கத்தி மேலே நடக்கிறது போல, ஒரு நெருப்பு மேலே நடக்கிறது போல வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறதான ஒரு சூழ்நிலைங்க. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டோடைய வசனத்தில் வாசிக்கிறோம். கொலோசியர் 3:12 அல்லது 13வது வசனத்தில் வசனம் இப்படியே சொல்லப்படுகிறது. ஒருவருக்கொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை, ஒருவருக்கொருவர் நீங்க மன்னிங்க, கிறிஸ்து உங்களை மன்னிக்கிறத போல. இயேசு நம்ம மன்னிக்கிறார். The Lord will forgive us. The Lord forgives us. தேவன் நம்மை மன்னிக்கிறவர், கர்த்தர் நம்மை மன்னிக்கிறவர். அதனால ஒருவருக்கு ஒரு நம்ம என்ன பண்ணமா மன்னிக்கணும்னு சொல்லி ஏசப்பா கற்றுக் கொடுக்கிறார்.
விரோதங்களை வைத்துக்கொண்டு, குரோதங்களை வைத்துக்கொண்டு, கசப்புகளை வைத்துக்கொண்டு, பகைகளை வைத்துக்கொண்டு ஒரே குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்போம். ஒரே குடும்பத்தில் ஜீவனங்கள். ஒருத்தரை பார்த்தா இன்னொருத்தரை பேசுறதுல ஒரு வணக்கம் பண்ணி கொள்ளுகிறதுல ஒரு சமாதானமான வார்த்தைகள் இல்லாதபடிக்கு இவங்களை பார்த்தா அவங்களுக்கு ஆகிறது, அவங்கள பார்த்தா இவங்களுக்கு ஆகுறது, இவங்க பிள்ளைங்களை பார்த்தா அவங்களுக்கு ஆகாது, அவங்க பிள்ளைங்களை பார்த்தா இவங்களுக்கு ஆகாது. இப்படி பல கசப்புகளை திணைத்து கொண்டு பிள்ளைங்க கிட்ட கசப்புகளை காண்பித்து கொண்டு பிள்ளைங்களுக்கு கசப்பான காரியத்தை ஊட்டி வளர்க்கிறது. இப்படியெல்லாம் கர்த்தர் மாற்றணும்னு சொல்லி இருக்கிறார். All these things should be changed. இந்த காரியங்கள் எல்லாம் மாற்றப்படணும். நீ ஒரு மெய்யான விசுவாசி, கிறிஸ்துவோடு கூட நீ பாடுபடுகிற, கிறிஸ்துவை சிலுவை எடுத்து பின்பற்றி கொண்டு இருக்கிறனா உன் வாழ்க்கையில் கசப்பு இருக்கக்கூடாது, மேட்டின்மை இருக்கக்கூடாது, போராமை இருக்கக்கூடாது, பொச்சரிப்பு இருக்கக்கூடாது, வைராக்கியம் இருக்கக்கூடாது, மேட்டின்மை இருக்கக்கூடாது, மேன்மை இருக்கக்கூடாது. அவங்க என்ன, நான் என்ன, என் பிள்ளைங்களை அவங்க எப்படி சொல்லலாம், என் கணவரை பற்றி எப்படி பேசலாம், நான் இந்த ஜென்மத்திற்கும் மன்னிக்க மாட்டேன், அப்படி இதெல்லாம் தவறான ஒரு காரியம். ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க, என்ன போதிக்கிறார் பாருங்க. இந்த கால நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் உன்னோடு கூட ஒருவர் பேரில் ஒருவர் தாங்கி, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களை மன்னிக்கிறது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்னு சொல்றார். இயேசு சாமி மன்னிக்கிறது போல, ஆண்டவராகிய தேவன் மன்னிக்கிறது போல ஒருவர் நீங்கள் மன்னித்து கொள்ளுங்க. மன்னிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இயேசு சுவாமி கூட சிலுவையில் அறையப்படும் போது ஆண்டவராகிய தேவனை நோக்கி சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்களுக்கு செய்கிறது என்னது என்று அறியாத செய்கிறாங்க. இந்த ஜனங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுட்டோம், இவங்களுக்கு தெரியல என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி, அதனால இவங்களை மன்னிச்சிடுங்கப்பான்னு சொல்லி இயேசு சுவாமி கூட கதறுகிற ஒரு வார்த்தை. இந்த கால நேரத்தில் அந்த நல்ல தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்கிறது என்ன தெரியுமா, மன்னிக்கணும்னு சொல்லி. ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கணும். விரோதங்கள், கசப்புங்க, பகைகளை எடுத்து போடணும். சொந்த குடும்பத்திலே பகையை வைத்துக்கொண்டு, சொந்த குடும்பத்திலே அப்படியே விரோதங்களை, கசப்பை வைத்துக்கொண்டு சாப்பிடுவது, படுத்து உறங்குவது, எழும்புவது, நடமாடுவது, முகத்தை திருப்பி நடப்பது, எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு காரியங்கள். ஆண்டவர் அருவருக்கிற, ஆண்டவர் பிரிக்காத ஒரு காரியம். இன்னைக்கு தேவன் நல்ல ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். We should forgive one another and forget whatever the things. ஏசப்பா எப்படி தெரியுமா, அவர் மன்னித்து மறக்கிறவர். மன்னித்து அப்படியே மனசில் வச்சுக்கொண்டு இவன் இந்த நாளில் இதை செய்தா அதை செய்தான்னு சொல்லி அவர் பார்க்கல. He forgives and forgets. நாமக்கு அப்படி மன்னித்து மறந்து சமாதானத்தின் வாழ்க்கையை நாம் குடும்பத்தில் வாழ வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் யோசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் அநேக தீர்மானத்தை எடுத்தேன். நானும் மற்றவங்களை மன்னிக்கணும்னு சொல்லி, வைராக்கியம், கசப்பு, போராமை வச்சுக்கக்கூடாது, மன்னிக்கணும்னு சொல்லி. அதனால தான் இந்த காரியங்களை உங்களுக்கு ஆண்டவர் இந்த கால நேரத்தில் கற்றுக் கொடுக்கும்படி தேவன் உதவி செய்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்துக்கு நன்றி. கொலோசியர் 3:13 ஆண்டவரே ஒருவருக்கொருவர் மன்னியுங்களேன்னு சொல்லி கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க டாடி. நாங்கள் மன்னித்து கசப்பு, மேட்டின்மை, போராமை, வைராகியம், பொச்சரிப்பு இதெல்லாம் மாற்றிக்கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. ஆசீர்வாதம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. துதிகான மகிமை ஒருவருக்கு எடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.